அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கூத்தாடி ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரான்னு சொல்லி ஒரு விமர்சனம் கொடுத்திருக்கான். அவன் தமிழனுக்காக என்ன செஞ்சிருக்கான்? ஒண்ணுமே செய்யல. ஆனா அவன் ஒரு பள்ளிக்கூடம் வச்சு நடத்துறான், அறிவாலயம்னு சொல்லிட்டு, கிண்டி கீழக்கட்டையில இருக்க ரேஸ்கோட் பக்கத்துல. அதுல பசங்களை சேர்த்தோம்னா அப்பாவாவது அம்மாவது டிகிரி முடிச்சிருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த பள்ளிக்கூடத்தை சேர்க்கறான். எங்க இருந்தா பிச்சை எடுக்க வந்தவன் நம்ம போட்ட காசுல இன்னைக்கு சம்பாரிச்சு வச்சுக்கிட்டு இவன் என்ன நம்ம தமிழனுக்கு அறிவுரை சொல்றது, அரசியலுக்கு வர சொல்றது? இவனை அரசியலுக்கு கூப்பிடுறது எல்லாமே இந்த பிஜேபி காரன் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 6-7 மாசமா போராட்டமா தான் போயிட்டு இருக்குது. அவன் என்ன நினைச்சுக்கிட்டான்னா, அவனை பார்த்து கை தட்டணும், கூத்தாடணும், பால விஷம் போடணும், மண்சோறு தின்னணும், இந்த பரதேசிங்க எல்லாம் இருக்க முட்டும். இந்த மாதிரி கூத்தாடிகளுக்கு ரொம்ப கொண்டாட்டமா போயிடுது. தயவு செய்து இத பாக்குற நீங்க அக்கம் பக்கம் இந்த ரஜினி படம் பார்க்க போறான் பாருங்க, அந்த நாயால கொஞ்சம் திருத்த வழியா பாருங்க. கம்யூனிட்டியோட சோத்த தின்னுங்கடா, உங்களுக்கு உடம்புல ரத்தம் கத்தம் ஓடுதல, உப்பு போட்டு திங்க கேளுங்க. கேட்டாதான் புத்தி வரும். எங்க எந்த கூத்தாடிக்கு போற நம்ம இதே கர்நாடகால போய் ஒரு வார்டு மெம்பரோ ஒரு பிரசிடண்டோ ஒரு எம்எல்ஏ எம்பி இருக்க முடியுமா? அடிச்சு துரத்துவான். ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவனை சொல்லுவான் இமயமலைக்கு போறான்மா. காவேரி நீர் பிரச்சனை சொன்னாக்கா நான் இமயமலைக்கு போறேன், காஷ்மீருக்கு போறேன், கன்னியாகுமரிக்கு போறாமா ரஜினிகாந்த். ஏதாவது தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்கான சொல்லுங்க பார்ப்போம். எதுவுமே செய்யல. அவனுக்கு ஏங்க இன்னும் கொடி பிடிச்சு கூத்தாடிட்டு இருக்கானோ? இவனெல்லாம் போறவெல்லாம் நல்ல சூடு சொரண வெக்கம் மான இருந்துன்னா இனிமே அவன் படத்தெல்லாம் சினிமா தேட்டர்ல பார்க்கவே கூடாது. திருட்டு விசில பாக்கணும். இன்னைக்கு சத்யராஜ் எப்பயோ பேசுறது கர்நாடகாவில் போராட்டம் பண்ணி நிறுத்தினால அதே மாதிரி ரஜினி தமிழ்நாட்டை மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டாதான் அவனோட படத்தை ரிலீஸ் பண்ணணும். இப்ப வரக்கூடிய அவன் படத்தை தடை விதிக்கணும். அதுக்காக தான் நாடகம் நடத்துறான். நான் அரசியலுக்கு வரேன், அங்க வரேன்னு. அவனுக்கு ஏன்னா பக்கபலமா இப்ப இருக்கிறது யாருன்னா பிஜேபி தான். பிஜேபி காரன் கலப்பி விடுறான், நீ ஏதாவது ஒண்ணு பண்ணடான்னு. அது சுப்பிரமணிய சாமி விமர்சனம் பண்ணிருக்கான். நீ சும்மா உன்கிட்ட கண் துடைப்புக்கு உனக்கு எந்த வித ஒரு யோசனையும் இல்ல, நீ அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு. இதெல்லாம் நம்மள முட்டாளாக்குறாங்க பிஜேபி காரணம். இனியாவது தமிழன் தான் ஆளணும். இந்த பிரகாஷ் சொல்லிருக்கான் பாருங்க, எந்த டேலண்ட் இருந்தாலும் ஏவனலாம். அப்ப நம்ம பிச்சைக்காரன் நம்ம அனாதையா? இவனை நம்ம வீட்டு காசுல தின்னுக்கிட்டு நம்ம ஊர்ல இருந்துகிட்டு நமக்கே பாடம் சொல்றானோ. இந்த பிரகாஷ்ராஜ், அர்ஜுன், ரஜினிகாந்த் இவெல்லாம் எங்க வந்த பரதேசிங்க, வெளியூர்ல இருந்து புழைக்க வந்த நாய்ங்க. அந்த நாய்ங்களுக்கு இனிமே கோஷம் போட்டுக்கிட்டு கொடி பிடிச்சுக்கிட்டு பாலேசம் பண்ணிக்கிட்டு சினிமா துறையில படம் பார்த்துன்னு உங்க உடம்புல ரத்தமே ஓடலடா. நீங்க தமிழனா இருந்தா அவன் படத்தை நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கணும். எப்படி சத்யராஜ் தெரிவிச்சாலோ அத தமிழனா இருந்தா நல்ல உணர்வு இருந்தா 6 அறிவு இருந்தா இதுக்கு நீங்க கண்டிப்பா ஆதரவு கொடுக்கணும். நன்றி, வணக்கம்.